வெல்கம் டு கேகே இங்கிலீஷ் மீடியா வியூவர்ஸ். இன்றைக்கி கிளாஸில் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் கிளாஸ் நம்பர் 8 பார்க்க போகிறோம். நம்ம தினமும் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களில் 50 வாக்கியங்களை இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலாம் 25 வாக்கியங்கள் பார்த்துருக்கோம். கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் 7 கிளாஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவையும் போய் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்கலன்னா புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் புரியும். உங்களால் பயமில்லாத ஆங்கிலத்தில் பேசணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க, இப்போ ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? உங்களோட பேர் என்னன்னு அடுத்தவங்களை கேட்கும்போது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கணும். செகண்ட் ஒன், ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, ஒருத்தவங்களை பார்த்ததும் நம்ம நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம்ல, அப்போ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கிறீர்கள்? தேர்ட் ஒன் வந்து ஐ ஆம் சேட். எனக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம ஒரு சூழ்நிலையில் மனசு சரியில்லை, வருத்தமாக இருக்கும் அப்படின்னா ஐ ஆம் சேட், எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லணும். ஃபோர்த் ஒன், டூ குட், மிகவும் நன்றாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று நல்லா இருக்குன்னா டூ குட், ரொம்ப நல்லா இருக்குன்னா டூ குட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், லெட் இட் பி, அது இருக்கட்டும். லெட் இட் பி, அது இருக்கட்டும். ஒரு விஷயம் இருக்கட்டும்னா அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது இருக்கட்டும், லெட் இட் பி அப்படின்னு சொல்லணும். எஸ் ஆர் நோ, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கணும். எஸ் ஆர் நோ, ஆம் அல்லது இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆல்ரைட், எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயம் நம்மகிட்ட அடுத்தவங்க சொல்லும்போது சரியாக இருக்குது அப்படின்னா ஆல்ரைட், எல்லாம் சரி அப்படின்னு அர்த்தம். அடுத்து வெரி குட், ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்தவங்களை பாராட்டும் போது இதை யூஸ் பண்ணணும். வெரி குட், பிறரோட செயலை நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் வெரி குட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், இஸ் ராஜா இன்? ராஜா உள்ளே இருக்கிறாரா? இஸ் ராஜா இன். இந்த ராஜாவுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த பேரை சொல்லி கேட்கணுன்னாலும் அந்த பேரை மட்டும் சேர்த்து கேட்கலாம். அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணுன்னா ஈஸ் சொல்லி அந்த நேமை சொல்லி பேசலாம். நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் மை பேக்? என்னுடைய பை எங்கே இருக்குது? வேர் இஸ் மை பேக்? என்னுடைய பை எங்கே இருக்கிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த வேர் கூட நம்ம எந்த திங்ஸு கேட்குறோமோ அந்த திங்ஸை சேர்த்து சொல்லலாம். பேக் மட்டும் இல்லாமல் நமக்கு வேண்டிய எல்லா பொருட்களையுமே சேர்த்து சொல்லலாம். வேர் இஸ் மை பேக், வேர் இஸ் மை லஞ்ச், வேர் இஸ் மை பைக், இப்படியெல்லாம் சேர்த்து சொல்லலாம். அப்போ என்னென்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் வேர் இஸ் கூட சேர்த்து என்ன சேர்க்கப்படுங்களோ அதை பேசுங்க. தேங்க்ஸ் காட். தேங்க்ஸ் காட்னா கடவுளுக்கு நன்றி. நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், மே ஐ சிட்? நான் உட்காரலாமா? எங்கேயாவது போயிட்டு உட்கார போகிறோன்னு பர்மிஷன் கேட்டுட்டு உட்கார்றதுக்கு மே ஐ சிட், நான் உட்காரலாமா அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்றதுக்கு கேட்குறது. அடுத்து ஐ ஆம் ரெடி, நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அடுத்தவங்கக்கிட்ட சொல்லும்போது ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் ரெடி, நான் தயார் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு, லெட்ஸ் கோ, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால் லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோன்னு சொன்னால் வாங்க போகலாம். நெக்ஸ்ட், பி கேர்ஃபுல், கவனமாக இரு. ஒருத்தவங்களை நம்ம கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலாம். அதுக்கடுத்து ஓ ஐ சி அப்படின்னா ஓ அப்படியா, ஒரு விஷயம் ஏதோ கேள்விப்படுறோம், அப்படியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த சமயத்தில் ஓ ஐ சி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். அதுக்கடுத்து கம் குயிக், சீக்கிரம் வா. கம் குயிக்,
ஒருத்தவங்கள சீக்கிரம் வரணும் அப்படின்னு நம்ம கூப்பிடும்போது கம் குயிக், சீக்கிரம் வா. நெக்ஸ்ட், நாட் அட் ஆல். நாட் அட் ஆல், இல்லவே இல்லை. ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு நம்ம மறுத்து சொல்லும்போது நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து லுக் அஹெட், முன்னால் பார். முன்னால் பாருன்னு சொன்னால் லுக் அஹெட்னு சொல்லணும். அதுவே முன்னாடி போ அப்படின்னு சொன்னால் கோ அஹெட், முன்னால் போ, கோ அஹெட். நெக்ஸ்ட்டு தட் இஸ் இட், இவ்வளோதான் சொல்கிறோம்ல, அப்போ தட் இஸ் இட், இவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு கிரேட் ஐடியா, சிறந்த யோசனை. ஒருத்தவங்க நமக்கு யோசனை சொன்னால் அது நல்லா இருக்குன்னு பிடிச்சிருந்தா கிரேட் ஐடியா, சிறந்த யோசனைன்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிட்டாயா. ஒருத்தவங்கள காலைல சாப்பிட்டீங்களான்னு கேட்கணுன்னா ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அதே ஹேட் லஞ்ச் சொன்னால் மதிய உணவு சாப்பிட்டியா அப்படின்னு அர்த்தம். ஹேட் டின்னர் அப்படின்னு கேட்டால் இரவு உணவு சாப்பிட்டீங்களா. இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி மூணுத்தையும் மாற்றி சொல்லணும். ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், ஹேட் லஞ்ச், ஹேட் டின்னர். இது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் சிட். மற்றவங்கள நம்ம உட்காருங்க சொல்லுவோம்ல, அப்போ அந்த உட்காருங்கள் அப்படின்றதுக்கு ப்ளீஸ் சிட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லணும். ப்ளீஸ் சிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் ஹீ, அவன் யார். யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஹூ இஸ் ஹீ அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். நெக்ஸ்ட்டு எஸ் இட் இஸ், எஸ் இட்ஸ் அப்படின்னா இதுதான். எஸ், ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, எஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மேட்டர், என்ன விஷயம். ஒருத்தவங்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம்ல, அப்போ வாட் இஸ் த மேட்டர், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் வென், ஃப்ரம் வென், எப்பொழுதிருந்து, எப்போ இருந்து. ஒரு விஷயம் எப்போ இருந்து நடந்தது, ஏதோ ஒன்று கேட்கணும்னா எப்போ இருந்து அப்படின்றதுக்கு ஃப்ரம் வென். நெக்ஸ்ட் ஒன் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை பார். யாராவது ஒருத்தவங்க நம்ம ஏதோ பேசுகிறாங்க, அது நமக்கு பிடிக்கலை, அப்போ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி சொல்லணும். டிரைவ் ஸ்லோ, மெதுவாக ஓட்டு. ஒருத்தவங்க ஏதோ நம்ம பயணம் பண்ணும்போது வேகமாக போகிறாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது டிரைவ் ஸ்லோ, மெதுவாக ஓட்டு அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கோ பேக், பின்னாடி போ, பின்னால் போ அப்படின்னு சொல்லும்போது யாரையாச்சும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லணும்னா கோ பேக், பின்னால் போ. நெக்ஸ்ட்டு டேக் கேர் ஆஃப் ஹிம், அவனை நன்றாக கவனித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஃபோர்த்து ஜஸ்ட் லிசன், கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு நம்ம யார்ட்டையா சொல்லுவோம்ல, அப்போ ஜஸ்ட் லிசன், கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் லிசன் சொல்லணும். அதுக்கடுத்து லெட் மீ சி, என்னை பார்க்க விடுங்க. லெட் மீ சி அப்படின்னா என்னை பார்க்க அனுமதி, யார்ட்டையாவது பர்மிஷன் கேட்கும்போது. அதேமாதிரி லெட் மீ டாக், என்னை பேச விடு, என்னை பேச அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து பி ரெடி, தயாராக இரு. யாரையாவது நம்ம தயாராக இருன்னு சொல்லணும்னா பி ரெடி அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து மூவ் அசைடு, மூவ் அசைடு அப்படின்னு சொல்லுவோம்ல, நகர்ந்துக்கோங்க, கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கடுத்து திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி. யார்கிட்டையாவது பேசுகிறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணுவோம்ல, கண்டபடி பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக், பேசும் முன் யோசி. நெக்ஸ்ட்டு டூ கம், அவசியம் வரணும். யாரோ ஒருத்தவங்க வரணும் அப்படின்னு நம்ம அவங்க வரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டு சொல்லும்போது டூ கம், அவசியம் வரவும் அப்படின்னு சொல்லணும். இன்ஃபார்ம் அபவுட் ஹிம், அவனை பற்றி தெரிவி. அதாவது ஒருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மூணாவது ஆள்கிட்ட கேட்கும்போது அவனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ இன்ஃபார்ம் அபவுட் ஹிம், அவனை பற்றி தெரிவி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டோன்ட் கட் ஜோக்,
நகைச்சுவை வேண்டாம். ஒருத்தவங்க வீணாக பேசுகிறாங்க, கேலி பண்ணுறாங்க அப்படின்னா டோன்ட் கட் ஜோக். நகைச்சுவை பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கட் ஜோக் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டாக் நான்சென்ஸ் அப்படின்னா அர்த்தமில்லாத பேசாத. ஒருத்தவங்க பேசுறது நமக்கு எரிச்சலாக இருக்குது, பிடிக்கல அப்படின்னா டோன்ட் டாக் நான்சென்ஸ், அர்த்தமில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லணும். அடுத்து லீவ் மீ அலோன், என்னை தனியாக விடு. லீவ் மீ அலோன், நமக்கு ஒரு சூழ்நிலையில் தனியாக இருக்கணும், மைண்ட் டிஸ்டர்ப், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணால் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து லெட் இட் பி, போகட்டும் விடு. ஒரு விஷயம் போனா போய்ப்பது, போகட்டும் அப்படின்னு சொல்லணும்னா லெட் இட் பி, போகட்டும் விடு. நெக்ஸ்ட் ஹாவ் எ ஹர்ட். ஹாவ் எ ஹர்ட்னா ஹாவ் எ ஹார்ட் அப்படின்னா கொஞ்சமாச்சு இரக்கம் காட்டு. ஹாவ் எ ஹார்ட், ஒருத்தவங்க ரொம்ப மோசமாக நடக்கிறாங்க, அப்போ கொஞ்சமாவது இரக்கம் காட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ ஹாவ் எ ஹார்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஹூ நோஸ், யாருக்கு தெரியும். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயம் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மத்தியில் நம்ம யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் ஹோல்ட் ஆன், கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். இது வண்டி போகிறது, ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா கூட ஹோல்ட் ஆன் சொல்லலாம், நிறுத்துன்னு அர்த்தம், கொஞ்சம் நில்லு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நெவர் ஃபர்கெட், எப்பவும் ஒருபோதும் மறக்காத. நெவர் ஃபர்கெட், ஒரு விஷயத்தை மறக்காத, எப்பயுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நெவர் ஃபர்கெட், ஒருபோதும் மறக்காதே. நெக்ஸ்ட் டோன்ட் ஒரி, கவலைப்படாதே. டோன்ட் ஒரினா கவலைப்படாத, கவலைப்படாத இருங்கன்னு சொல்லுவோம்ல, அப்போ டோன்ட் ஒரின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். இது வரலும் 50 வாக்கியங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கான்வர்சேஷன் ப்ராக்டிஸில் நம்ம சேனலில் மொத்தம் 8 வீடியோ இருக்குது. எல்லா வீடியோவையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரம் இங்கிலீஷை நல்லாவே பேச முடியும். 8 வீடியோவில் கிட்டத்தட்ட 200 வார்த்தைக்கு மேலே இருக்குது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவு உங்களால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். இன்னும் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறேன். 50 வார்த்தை இப்போ போட்டிருக்கேன், அடுத்த வீடியோக்கள்லாம் 100 வார்த்தைகள் போடுறேன். கண்டிப்பாக இந்த சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்ம வீடியோ நியூ அப்டேட் வரும், அதை பாருங்கள். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.